ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ்கே. இப்போ நம்ம வந்து கொள்ளு மசியல் தான் பார்க்க போகிறோம். கொள்ளு மசியல், அதுக்கு நான் வந்து கொள்ளை வந்து ராத்திரியே ஊற வச்சு வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். நான் ராத்திரியே நல்லா ஊற வச்சுட்டு நல்லா வெந்திருக்கு கொள்ளை வந்து வேக வச்சு வச்சுட்டுருக்கேன். இதோட கொஞ்சம் ஆனியன், டொமேட்டோ, ஜிஞ்சர், அப்புறம் வந்து கார்லிக்கை நசுக்கி வச்சுட்டுருக்கேன். நான் இப்போ ஆனியன் கார்லிக் இல்லாமையும் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஆனியன் கார்லிக் போட்டு பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக விட்டுண்டா போதும். இதில் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிஞ்ச உடனே ஜீரகம் பொரிஞ்சிருக்கு. ஜீரகம் பொரிஞ்ச உடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஆனியன் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா சாட்டே ஆகட்டும். ப்ரௌனாக வரணும். கொஞ்சம் வித்தவுட் ஆனியன் கார்லிக்கும் பண்ணலாம், நம்மளோட டிஷ்ஷு தான். இந்த ஸ்டேஜில் வந்து ஜிஞ்சர் அப்புறம் கார்லிக்கை தோலியோடு நசுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தோலியோடு போட்டுக்கிறப்ப வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். அதனால தான் தோலியோடு போட்டுக்கணும். கொஞ்சம் ஆனியன் குக் ஆகிடுத்து. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சுட்டு டொமேட்டோவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து கொள்ளு வேக வைக்கிறதையும் லைட்டாக போட்டுருக்கேன். அதனால் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். வேணும்னாக்கா அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதோட ஒரு பிஞ்ச் ஆஃப் மஞ்சள், காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஷ்மீரி சில்லியோ அது நார்மல் சில்லியோ எனக்கு போட்டுக்கலாம். கொரியண்டர் பவுடர், கியூமன் பவுடர் கொஞ்சமாக. கொரியண்டர் பவுடரில் பாதி தான் வந்து கியூமன் பவுடர் போடணும். இதெல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் குக் ஆகட்டும். இந்த டொமேட்டோ ஆனியனோட சேர்ந்து இந்த மசாலாலாம் ஸ்பைசஸ்லாம் குக் ஆகட்டும். இந்த கொள்ளோட தண்ணியவே நான் விடுறேன். இது கொஞ்சம் குக் ஆகட்டும். பாருங்க, நம்மளோட டொமேட்டோ ஆனியன் மிக்சர் நல்லா இந்த ஸ்பைசஸோட மிக்ஸ் ஆகிருக்கு. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொள்ளு சேர்த்துக்கலாம். நான் வந்து கொள்ளு வந்து கொஞ்சம் வந்து அரைச்சி வச்சுட்டுருக்கேன், கொஞ்சம் வந்து அரைக்காமல் வச்சுட்டுருக்கேன். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அரைச்சும் போட்டுக்கலாம், அரைக்காமையும் போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன்.
இந்த ஸ்டேஜில் உங்களோட டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம வந்து ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். நீங்கள் இந்த இடம் உப்பெல்லாமும் செக் பண்ணிக்கோங்க. நான் இதோட கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கோசரம் ஒரு சிட்டிகை வெல்லம் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக வெல்லம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ஒரு கொதி வரட்டும். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துட்டு, நல்லா கொதிச்சிருக்கு. கொஞ்சம் அந்த லிக்விடாக இருந்தால் தான் சாத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு இல்லை தோசை சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் கரம் மசாலா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இதோட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கொத்தமல்லியும் தூளிக்கும். நம்மளோட கொள்ளு மசியல் ரெடி. நம்மளோட கொள்ளு மசியல் ரெடி. நீங்களும் உங்கள் அதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. Please subscribe and share your friends and nears. Thank you. Bye.